பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை முதல்வர் விஜய் இன்று திறந்து வைக்க சென்றபோது மக்கள் வழிநெடுகிலும் அவரை வரவேற்றனர். முன்னதாக வழக்கமாக இருந்த காட்சி தற்போது மாறியதுதான் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இன்று சென்னை பெரம்பூர் தொகுதியில் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அவர் தனது சொந்த தொகுதிக்கு நேரில் வருகை தருவது இதுவே முதன்முறையாகும். பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை எளிதாக சமர்ப்பிக்க ஏதுவாக இந்த எம்எல்ஏ அலுவலக வளாகத்திலேயே பிரத்யேக இ-சேவை மையமும் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. எம்எல்ஏ அலுவலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொகுதி மக்கள் தங்களின் குறைகளை எந்த நேரத்திலும் நேரடியாக தெரிவிக்கும் வகையில் பிரத்யேக மொபைல் செயலி ஒன்றையும் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து ரேஷன் கார்டு, பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். எம்கேபி நகரில் ரேஷன் கடையில் ஆய்வு நடத்திய ரேஷன் அட்டையை வழங்கி பொருட்களையும் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான சி ஜோசப் விஜய் தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் பகுதிக்கு வருகை தரும்போது அங்கு எவ்வித ஆடம்பர வரவேற்பு பேனர்களோ அல்லது போஸ்டர்களோ வைக்கப்படாமல் இருந்தது பொதுமக்கள் இடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாக அரசியல் தலைவர்கள் அல்லது முதலமைச்சர்கள் ஒரு பகுதிக்கு வரும்போது விளம்பர பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளால் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துவது வழக்கம். ஆனால் முதல்வர் விஜயின் இந்த வருகையின் போது அத்தகைய ஆடம்பரங்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு எவ்வித அசௌகரியமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வரவேற்பு பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை தவிர்க்க வேண்டும் என்று தாவேகா தலைமை ஏற்கனவே தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருந்ததன் பின்னணியில் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது.